ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நவராத்திரி நாம் மலைமகளான சக்தி தேவியை கொண்டாடும் 9 நாள் உற்சவம். துர்கா தேவிக்கும் அசுரன் மகிஷாசூரனுக்கும் நடந்த 9 நாள் கடும் போரே இந்த நவராத்திரி. சக்தி அப்படினாலே ஆற்றல், அதிகாரம். இந்த சக்தி தேவியினுடைய ஆற்றலை பல வடிவங்கள்ல போற்றக்கூடிய பண்டிகையாவும் இது சொல்லப்படுது. இந்த 9 நாட்களில் முதல் நாளில் நாம் போற்றி வழிபடக்கூடிய தெய்வம் சைலபுத்திரி. இவர் சதி, பார்வதி, ஹேமாவதி என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறாள். சைலபுத்திரியின் முந்தைய அவதாரம் தான் சதி. இவள் பெருமை மிக்க ராஜாவான தக்ஷன் பிரஜாதிபதியினுடைய மகள். எல்லா ராஜாக்களை போலவே தன்னோட மகளை ஒரு பெரிய அரசனுக்கோ அல்லது இளவரசனுக்கோ மனம் முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆனா சதி சிவனின் மீது கொண்ட அன்பால நான் மணந்தா சிவனையே மணப்பேன் அப்படின்னு உறுதியா சொல்றாங்க. இதனை கேட்ட தந்தை தக்ஷன் மிகவும் கோபம் கொண்டு, என்ன அரசனின் மகள் உடலெங்கும் சாம்பலை பூசிக்கொண்டு சுடுகாட்டில் வாழும் பித்தனை மணப்பதா? இது நடக்காது என தனது மறுப்பை தெரிவித்தார். இருந்தாலும் தந்தையை எதிர்த்து சிவனை மணந்த சதி மலைகளிலும் காடுகளிலும் வாழ்ந்துகிட்டு வராங்க. இந்த நிலையில அரசன் தக்ஷன் ஒரு பிரம்மாண்ட யாகத்திற்கு ஏற்பாடு செய்து எல்லா தேவர்களையும் அந்த யாகத்துல பங்கேற்பதற்கு அழைக்கிறாரு. ஆனா சிவனையும் தன் மகளான சதியையும் அழைக்கல. இந்த செய்தியை அறிந்த சதி தன் கணவனான சிவனிடத்துல நானும் அந்த யாகத்துல பங்கேற்கவா அப்படின்னு அனுமதி கேட்கிறா. ஆனா சிவன் அழையாத இடத்திற்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுமதி தர மறுக்கிறாரு. தன் கணவனின் வார்த்தையையும் மீறி அந்த யாகத்திற்கு போறாங்க சதி. அங்க தன் தாயை தவிர மற்ற சொந்தங்கள் யாருமே அவங்கள வரவேற்கல. பேசவும் இல்ல, முகம் கொடுத்து பார்க்கவும் இல்ல. தன் சொந்த தாய் வீட்டிலேயே தனக்கும் தன் கணவனுக்கும் நடந்த அவமானத்தை சகிச்சு கொள்ள முடியாத சதி அந்த யாக குண்டத்திலேயே குதிச்சு தன்னோட உயிரை விடுறா. இந்த செய்தியை அறிந்த சிவன் துக்கமும் கோபமும் கொண்டு வீரபத்ரனாய் உருவெடுத்து அந்த யாகத்தையே சர்வநாசம் செய்றாரு. சதியினுடைய பிரிவை தாங்க முடியாத சிவன் தன் மனைவியின் பாதி எரிந்த உடலோடு திரும்பி வர சதியின் உடல் பாகங்கள் பூமியில பல இடங்கள்ல விழுது. அந்த இடங்களே 52 சக்தி பீடங்களாய் உருவானது. அதே சதி தன் அடுத்த பிறவியில் இமயமலையின் மகளாய் பிறந்து சைலபுத்திரி என்று பெயரிடப்படுகிறாள். ஷைலா என்றால் மலை என்று பொருள். புத்திரி என்றால் மகள். மலையின் மகளாக பிறந்ததால் சைலபுத்திரி என்றும் பார்வதி என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த பிறவியில பார்வதி தன் தந்தையின் ஆசீர்வாதத்துடன் சிவபெருமானை மணந்து கொள்கிறாள். நாம் பக்தியின் பாதையை தேர்ந்தெடுக்கும் போது கடவுளை அடைய நம் மனதில் இதே போன்ற நம்பிக்கையும் உறுதியையும் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் நம் இலக்கை அடைய முடியும். இதுவே சைலபுத்திரியை முதல் நாளில் வழிபட காரணமாகும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.